ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு MS Love PA சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துஷிதாவோடைய மினி ஃபுட் கிச்சன் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. அவங்க டீமோட யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா துஷிதா, அவங்களோட பாப்பா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர்சனா குட்டி எல்லோரும் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து செம்மையாக சமைச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்காக ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் குழந்தைங்க வந்து சமைக்கக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகாக பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டாங்க நம்ம மேடம். அதுக்கப்புறமா 2 செங்கல் எடுத்து அழகாக அடுப்பெல்லாம் எரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் எடுத்து குட்டியாக ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டாங்க. ரெடியாக வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக பாத்திரத்தில் எண்ணெய் கடவுளாக போட்டு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கிரேவி ரெடி பண்ணிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க டீம்மேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க பூரி செய்கிறதுக்கு. குட்டி குட்டியாக சப்பாத்தி மாவை பிசைஞ்சு அழகாக அதில் வந்து மாவெல்லாம் எடுத்து குட்டி குட்டியாக ரவுண்டாக தீட்டி அப்படியே எண்ணெயெல்லாம் வச்சு சூடானவொடனே போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் குருமா வந்து செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. குழந்தைங்களை வந்து தனியாக வந்து செய்ய விடாதீங்கன்னு. ஆக்சுவலி வீடியோ எடுக்கிறதே பெரியவங்க தான், கூட வந்து பெரியவங்க இருந்ததா ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் கருவேப்பிலெல்லாம் வாசனைக்காக போட்டு அவங்களே செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆச்சரியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே இந்த அளவுக்கு சமைக்கிறான்னா பெருசானா ரொம்பவே சூப்பராக சமைப்பான்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி முன்னாடி அவங்க சமைச்ச வீடியோலையுமே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா பரவாயில்ல கடகடன்னு பாப்பா சமைக்கிறா, ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை வந்து ரொம்பவே தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாருங்கள் பூரியெல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஃபைனலாக வாழையில வச்சு அதில் அழகாக பரிமாறி சாப்பிட்டாங்க பாருங்கள். பாரம்பரியமாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப குழந்தைங்க சந்தோஷப்பட்டாங்க. நானுமே சின்ன வயசில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கள் அம்மா இந்த எண்ணெய் பொருளெல்லாம் தரமாட்டாங்க. ரொம்பவே அவங்களுக்கு தெரியாமல் வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு வந்து எங்கள் டீமோட நாங்கள் கூட்டாஞ்சோறு செய்வோம். பட் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்குலாம் அம்மா அப்பா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகி அப்போல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் சாப்பாட்டுக்கே. ஸோ அதனால் வந்து விளையாட கொடுக்க மாட்டாங்க சாமான்லாம். இப்போ வந்து நம்ம கஷ்டப்பட்டாலுமே சரி நம்ம குழந்தைங்களோட சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் துஷி வந்து ஒரு பக்கம் நல்லாவே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூரி எப்படா புஷ்ஷுன்னு வரும்னு பார்த்துட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு 4-5 பூரி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. 2-3 வந்து பார்த்திங்கன்னா பூரி மாதிரி வந்துச்சு, ஆனால் புஷ்ஷுன்னு வரல. இந்த பூரி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. ஒரே சந்தோஷம் குழந்தைங்களுக்கு. செம்மையாக புஷ்ஷுன்னு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் வாய்ஸ் போட்டிருப்பேன். குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பட் இடையிடையில் பார்த்தீங்கன்னா பேசவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் என்னோடய வாய்ஸ் கொடுத்து நான் போட்டுட்ருக்கேன். பூரியெலாம் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. உண்மையாலுமே நம்ம பெரிய லெவலில் செஞ்சோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கே. சின்ன லெவலில் செய்யும் போதும் பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக பெருசானாங்கன்னா சூப்பராக சமைப்பாங்க. நம்ம வந்து வாழ்க்கை பாடத்தை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து அவங்க ஆர்வமாக இருக்கும்போது சொல்லி கொடுக்கணும். ஸோ அப்போ பெருசானால் தான் அவங்க வந்து நல்லாவே கற்றுப்பாங்க. இதை யாரெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இப்போ டீம்மேட்ஸ் எல்லோரும் வந்து சமைச்சாச்சு. இப்போ சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெடியாக பரிமாறிட்டு இருக்காங்க. நம்ம துஷி குட்டிமா தான் வந்து இதில் தலைவி மாதிரி. ஸோ அவங்க தான் பெரிய பாப்பான்றதால எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணி பரிமாறுறாங்க. ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது அதர்சனா, ரைட் சைடில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா துஷி குட்டியோடைய பாப்பா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோட உங்களை பார்க்குறேன். Until then bye bye. MS Love PA சேனல்லேருந்து உங்கள் சூர்யா.